வணக்கம் பட்டூஸ். உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாமா? ஒரு காலத்துல அழகான அமைதியான ஒரு கிராமத்துல நடந்த கதை. அந்த கிராமம் ரொம்ப பசுமையா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குவாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்து ஒரு மயில் தினமும் கிராமத்துக்கு வரும். மக்கள் அதிகமா வந்து போற கடை வீதியில ஒரு அழகான ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல கிளி, காகம், புறா வாழ்ந்து வந்தாங்க. மக்கள் தினமும் அந்த பறவைகளுக்கு உணவு வைப்பாங்க. அந்த காட்டுல இருந்து கிராமத்துக்கு வரும் மயில் ஆலமரத்துக்கு வந்து உணவு சாப்பிட்டுட்டு போகும். அப்படியே கிளியும் மயிலும் நல்ல நண்பர்களாகிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் காகத்தோட கருப்பு நிறத்தை எப்பவும் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் புறாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால கிராமத்து பசங்களோட விளையாட போயிடும். நம்ம கருப்பு நிற காகம் கிராமத்து மக்களுக்கு எப்பவும் உதவி பண்ணும். ஆனா கிளியும் மயிலும் உணவு சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு கருப்பு நிற காகத்தை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம கருப்பு நிற காகம் இதையெல்லாம் கண்டுக்காது. ஒரு நாள் ஆலமரத்துல தீ பிடிச்சிக்கிச்சு. அந்த தீயில கிளி மாட்டிக்கிச்சு. உடனே நம்ம கருப்பு நிற காகம் அங்க இருந்த மக்களை கத்தி கூப்பிட்டுச்சு. உடனே அங்க இருந்த மக்கள் வந்து ஆலமரத்துல இருந்த தீய அணைச்சாங்க. அந்த தீயில மாட்டிக்கிட்ட கிளிய நம்ம கருப்பு நிற காகம் போய் காப்பாத்துச்சு. கிளி மனசுல இப்படி நினைச்சுக்கிச்சு, நாம மயில் கூட சேர்ந்து இந்த காகத்தை எவ்வளவு கேலி பண்ணோம். ஆனா இந்த காகம் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்மளை இந்த தீயில காப்பாத்திடுச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. உடனே தன் தவற உணர்ந்து காகத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. காகமும் அவங்கள மன்னிச்சிடுச்சு. அன்றிலிருந்து கிளி, காகம், மயில், புறா எல்லாரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 4 பேரும் எப்பவும் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.